பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் செப்டம்பர் மாதம் தேதி 3. புனிதர் முதலாம் கிரகோரி, 64வது திருத்தந்தை, மறைவல்லுனர். இவரை ஏற்கும் சமயம் கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபை, ஆங்கிலிக்கன் சமூகம், லூதரினியம். இவருடைய நினைவு திருநாள் செப்டம்பர் 3ஆம் தேதி. இவர் இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறார். திருத்தந்தை முதலாம் கிரகோரி பொதுவாக புனிதர் பெரிய கிரகோரி என்று அழைக்கப்படுகிறார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக கிபி 590ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் தமது மரணம் வரை, அதாவது மார்ச் மாதம் 12ஆம் தேதி 604ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தவர் ஆவார். இவர் தமக்கு முன்பிருந்த திருத்தந்தையர்களை காட்டிலும் தமது இலக்கிய படைப்புகளுக்காக மிகவும் அறியப்படுகின்றார். ரோம் நகரில் பேகன் இன மக்களை பெரிய அளவில் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றம் செய்ய தூண்டும் பணியில் புகழ் பெற்றவர் ஆவார். இவர் கிறிஸ்தவ வழிபாட்டினை சீரமைத்து ஒழுங்குபடுத்தியதால் நடுகாலம் முழுவதும் இவர் கிறிஸ்தவ வழிபாட்டின் தந்தை என அழைக்கப்பட்டார். இவரே துறவற மடங்களில் வாழ்ந்த அனுபவமுடைய முதல் திருத்தந்தை ஆவார். இவர் மறை வல்லுநராகவும் லத்தீன் தந்தையர்களுள் ஒருவராகவும் கருதப்படுகின்றார். கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபை, ஆங்கிலிக்கன் ஒன்றியம் மற்றும் சில லூதரீனிய திருச்சபைகளில் இவர் புனிதர் என ஏற்கப்படுகின்றார். இவர் இறந்தவுடனேயே மக்களின் பலத்த ஆதரவால் புனிதர் பட்டம் பெற்றார். எதிர் சீர்திருத்த சபையினை சேர்ந்த ஜான் கேல்வின் இவரை பற்றி கூறும்போது இவரே கடைசியாக இருந்த நல்ல திருத்தந்தை என்று கூறுகின்றார். இவரது சரியான பிறந்த தேதி தெரியவில்லை எனினும் இவர் பிறந்த வருடம் கிபி 540 என அறியப்படுகிறது. இவரது பெற்றோர் இவருக்கு கிரகோரியஸ் என பெயரிட்டனர். திருச்சபைக்கு நெருங்கிய தொடர்புகள் உள்ள பெட்ரீசியன் குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை கோர்டியானஸ் அதிகார சபை அங்கத்தினராகவும் பின்னர் ரோம் நகரின் நிர்வாக அலுவலராகவும் இருந்துள்ளார். கிரகோரியின் தாயார் சில்வியா ஆவார். கல்வியில் சிறந்த கிரகோரி இலக்கணம், அணி இலக்கணம், அறிவியல், சட்டம், சரித்திரம், கணிதம், சங்கீதம் ஆகியவற்றில் சிறப்பான தேர்வு கொண்டிருந்தார். கிரகோரியின் தந்தையின் மரணத்தின் பின்னர் இவர் தமது குடும்ப இல்லத்தை துறவற மடமாக மாற்றி அதனை அப்போஸ்தலர் புனிதர் ஆண்ட்ரூஸுக்கு அர்ப்பணித்தார். கிரகோரியின் மரணத்துக்கு பின்னர் அது புனித கிரகோரி மேக்னோ அல்செலியோ என்று மறு அர்ப்பணம் செய்யப்பட்டது. கிரகோரி கோப குணம் கொண்டவர் என்றும் குற்றங்களையும் பாவங்களையும் எப்பொழுதுமே மன்னிக்கும் குணமற்றவர் என்றும் அறியப்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒருமுறை மரண படுக்கையில் இருந்த துறவி ஒருவர் தாம் முன்னர் ஒருமுறை 3 தங்க துண்டுகளை திருடிய குற்றத்திற்காக பாவ மன்னிப்பு வேண்டினார். கிரகோரியோ அந்த துறவியை நண்பர்களற்று தன்னந்தனியாக மரிக்கும் நிலைக்கு தள்ளினார். அவரது உடலையும் தங்க காசுகளையும் ஒரு உர குவியலில் எரிய சொன்னார். உன் தங்க காசுகளை நீயே உன் நரகத்துக்கு கொண்டு போ என்றார். பாவத்துக்கான தண்டனைகள் ஒரு மனிதனின் மரண படுக்கையில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என கிரகோரி நம்பினார். இவ்வளவு செய்த கிரகோரி அந்த துறவியின் மரணத்தின் பின்னர் இறுதி தீர்ப்பில் உதவுவதற்காக அவருக்காக 30 திருப்பலிகளை நிறைவேற்றினார். கிரகோரி துறவு வாழ்க்கையில் ஆழ்ந்த மதிப்பு வைத்திருந்தார். ஒரு துறவி இறைவனின் பார்வையை தீவிரமாக தேடி செல்பவராக இருக்க வேண்டும் என நினைத்தார். கிபி 604ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மரித்த திருத்தந்தை முதலாம் கிரகோரி தூய பேதுருவின் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய தினம் முதலாம் கிரகோரி அவர்களின் வரலாற்றை பார்த்தோம். நேர்மையான மனிதர், நேர்மையுடன் வாழ்ந்திருக்கிறார், இறைவனுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருட்டோ பொய்யோ பேசக்கூடாது என்பதை அவர் நினைத்து வாழ்ந்திருக்கிறார். பிறரையும் அதுபோல வாழ முயற்சி செய்ய சொல்லியிருக்கிறார். பிறர் செய்யும் குற்றங்களை மன்னிக்கும் குணமற்றவராக இருந்திருக்கிறார். ஏனென்றால் துறவு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்கென தன்னை அர்ப்பணித்த பின்பு குற்றங்கள் என்பது செய்யக்கூடாது என அவர் நினைத்திருக்கிறார். அப்படி குற்றமற்ற ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார். இதுபோல நாமும் வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.